ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங்கை இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு வீடியோ தான் எப்படி க்ரியேட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாகவும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவே டோன்ட் ஸ்கிப் வீடியோ கைஸ். ஸோ இதுக்கு நாம் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்க கேப்கட் ஆப். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தா விபிஎன் தேவைப்படும். ஸோ நீங்கள் எந்த விபிஎன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த விபிஎனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எட்மிஷனா. ஸோ இது நம்ம லாஸ்ட்டாக எடிட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிங்க் கொடுத்துரும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஜுக்கு வந்து இப்போ வந்துடுங்க. ஸோ இதில் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணினாக்க ஸோ இந்த இடத்துல கேப்கட் டெம்ப்ளேட் இருக்காது, அது கீழே டைம் கிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது கீழே வந்து பண்ண ஐட்டமிஷோட ப்ரீஷர்ட் எஸ்எம்எல் கொடுத்துருக்க நெக்ஸ்ட் மெட்டில் வந்து பார்த்தா ஜஸ்ட் சாங் மட்டும் தான் இருக்கும். கீழே கேப்கட் ஆப் இருக்கா, ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஆப் இல்லைனாக்க ஜஸ்ட் கீழே இருக்க டவுன்லோட் கொடுத்து நீங்கள் வந்து டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ ஓகே ஜஸ்ட் டைமிங் முடிஞ்சிச்சு. ஸோ அது கீழே வந்து பண்ணால் டவுன் ப்ளூ கலர் இருக்கா, ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து நான் வந்துடுங்க. ஸோ நீங்கள் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைனாக்கா நீங்கள் விபிஎன்னை நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ இதில் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்கா ஸோ நாம் யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஜஸ்ட் இங்கே கேப்கட் டெம்ப்ளேட் ட்ரெண்ட் இருக்கா, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் கேப்கட்னு இருக்கா, ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ நீங்கள் கேப்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேப்கட்டுக்குள்ளே கொண்டு போயிடும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் பிக் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 4 பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்க, இல்லை ஒரே பிக் இருந்தாலும் ஓகே. ஸோ அது எப்படி எடிட் பண்ணணும் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு விஜய் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே ஜஸ்ட் நான் 4த்துக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே. ஜஸ்ட் கீழே அந்த ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா உங்கள் 2 விரலால் உங்கள் பிக்கு சரியாக இல்லைனாக்கா கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே. ஜஸ்ட் நான் வந்து செட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே. ஸோ கீழே டிக் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஸோ இது வந்து இப்போ நான் கரெக்டாக ஃபேஸ் தருமா மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ உங்கள்கிட்ட ஒரே பிக் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி வெவ்வேறு பிளேஸில் வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி ஜூம் பண்ணி அசென்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டுங்கனாக்கா ஸோ அது வீடியோ பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு 4 பிக் இருந்துச்சுனாக்கா அந்த ஒவ்வொரு லேயருமே ஒவ்வொரு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஜஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிட்டு டிக் ஐக்கனே கொடுத்தேன் ஓகே. ஸோ 4த்துக்கும் நான் வந்து பண்ண செட் பண்ணிட்டேன். இப்போ கீழே நெக்ஸ்ட்னு இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி ஆச்சு. ஸோ அவ்வளோதான் கெஸ். நெக்ஸ்ட்டு மேலே பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தினாக்க 180 இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து பார்த்தினாக்க ஒரு 4K வச்சுட்டு டன்ன்றது கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர்மார்க் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் டன்னு கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து தூக்குங்க. ஸோ இப்போ நாம் ஐட்மிஷன் ஆப்பையே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஸோ ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் கொடுத்துறோம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ நீங்கள் கேபிட்டலில் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த சவுண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு 0 வச்சு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதியில் தான் இருக்கும். ஸோ அது நம்ம ஃபுல் ஸ்கில்லில் செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கீழே அமௌண்ட் செல் போய்ட்டு தரப்பு செல் போய்ட்டு லைட்டாக ரொம்ப வேணால் லைட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுதான். ஸோ இதை வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நாம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அது வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பெஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஏறும்போது நான் வந்து பண்ண கொடுத்துறேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல் ஏ ஃப்ரெண்டுன்னு இருக்குது, இது உங்களுக்கு ஷோ ஆகணுன்னாக்கா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்க, இல்லை எனக்கு வேணான்னா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பெரிய பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் வச்சிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் சிஸ்டம் மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.